ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு குட்டியான வீடியோ, அ டே இன் மை லைஃப். ஸோ காலையில் 5:30 to 6 எந்திரிச்சிருவேங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் நைட்டே லஞ்சுக்கான திங்ஸ் எல்லாம் ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன்னா 6 எந்திரிப்பேன். இல்லை எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணுன்னா 5:30. ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே ஒரு கட்டன் காப்பி, அதாவது வர காப்பி. அந்த வர காப்பியில் நான் சில பொடிகளெல்லாம் போடுவேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். காப்பி குடிச்சிக்கிட்டே தான் மற்ற வேலை எல்லாமே நடக்கும். என் பெரிய பொண்ணுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், என் சின்ன பொண்ணுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், என் பெரியவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட், சின்னவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட், 2 பேருக்கும் ஸ்நாக், அதாவது ஏதாச்சும் பழம் கட் பண்ணியோ இல்லை கிரேப்ஸோ ஏதாச்சும் கழுகி வைக்கணும். அப்புறம் என்னோடய லஞ்சு, டிப்பிக்கலாக என் பெரிய பொண்ணு என்ன லஞ்சு கொண்டு போகிறாலோ அதை தான் நான் மோஸ்ட்லி கொண்டு போவேன். ஏன்னா என் பெரிய பொண்ணு ரைஸ் கொண்டு போக மாட்டா, எனக்கு ரைஸ் கொண்டு போக ரொம்ப பிடிக்கும். ஸோ சில நாள் மட்டும் நான் ரைஸ் கொண்டு வருவேன். அது ஏன்னா என் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் வேறு வேறு லஞ்ச் சாப்பிடுவாங்க, என் பெரிய பொண்ணும் என் சின்ன பொண்ணும் வேறு வேறு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் செஞ்சு முடித்து எனக்கு டயர்ட் ஆகிடும். அதனால் நான் மோஸ்ட்லி பெரிய பொண்ணு என்ன கொண்டு போகிறாலோ அதையே கொண்டு வந்துடுவேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சில சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவேன். அதை சில டைம் மறந்துடுவேன், அதை ஆஃபீஸில் கொண்டு வந்துட்டு சாப்பிட்ருவேன். ஆஃபீஸில் வந்த உடனே நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை ஹாட் வாட்டர் கெட்டில் ஆன் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி ரொப்பி வச்சுடுவேன். ஃபுல் டே சுடு தண்ணி மட்டும்தாங்க நான் சிப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 9:30 மாதிரி 2 டேட்ஸ் சாப்பிடுவேன். டேட்ஸுமே நான் ஆஃபீஸ்லேயே தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக மறந்துட்டு வந்துடுவேன். அதனால் 2 டேட்ஸு. இதுக்கு நடுவில் நான் பண்ணுற இன்னொரு வேலை என்னன்னா, ஹலீம் சீட்ஸ்னு ஒன்று இருக்குது. தே ஆர் வெரி வெரி ஹை இன் அயர்ன். நீங்கள் அனீமிக்காக இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் நிறையா பிளட் லாஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்னேன்றதுக்காக தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர்கிட்டையும் உங்கள் ஃபிசிஷியன்கிட்டையும் கேட்டுட்டு நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இதை கொஞ்சமாக எடுத்து ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருவேன். இது கூடவே நான் கொஞ்சம் வெந்தயத்தையும் ஊற வச்சுருவேன். இது 2ஐயும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், அதாவது மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இதை குடிச்சிடுவேன். காலையில் ஒரு 11 மாதிரி நான் ஒரு வர காப்பி வித்தவுட் சுகர் திருப்பி ஒன்றும் ஆஃபீஸில் செஞ்சு குடிச்சிடுவேன். மோஸ்ட்டாக வர காப்பியாக தான் இருக்கும். எப்பாச்சும் பால் காஃபி குடிப்பேன். அப்புறம் இன்றைக்கி என்னமோ தெரியல, ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதனால் அந்த பாம் எப்போவுமே என்னோடய ட்ராவில் இருக்குங்க. அதாவது பென்சில் பேப்பர் மாதிரி இதுவும் என் கூடவே இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எப்போ டெக்ஸஸில் அலர்ஜி வரும், எப்போ நமக்கு தலைவலி வரும்னே சொல்ல முடியாது. இது ஏன் ஆஃபீஸுக்கு வெளியே மெயில் பாக்ஸில் லெட்ரு வந்திருக்கான்னு செக் பண்ண போனப்போ எடுத்த வீடியோ. அப்புறம் ஈவினிங் இன்றைக்கி என்னோடய சின்ன பொண்ணோட ஸ்கூலில் கொயர் கான்சர்ட் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க படித்த பாட்டெல்லாம் அவங்க நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க. நம்ம ஊரில் சொன்னால் நம்ம ஆனுவல் டே மாதிரி, பட் இங்கே எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டே. அதாவது நீ டான்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா டான்ஸுக்கான டே வேறு, நீ பாட்டு இருந்துருந்தீங்கன்னா பாட்டுக்கு பாடுற டே வேறு, அதே மாதிரி நீ ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அதோட டேவும் வேறு. குழந்தைங்கள்லாம் நல்லாவே பாட்டு பாடினாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி டிஸ்னி தீம்டு கான்சர்ட். டிஸ்னியோட பாட்டுக்கு தான் எல்லாருமே பாடினாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சுங்க. அந்த டீச்சர் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி. இவங்களோட கொயர் டீச்சர், ஆக்சுவலி கொயர் டீச்சர்ன்ட்டு இல்லை, எல்லா டீச்சர்ஸுமே இங்கே பயங்கர ஃப்ரெண்ட்லிங்க. இங்கே குழந்தைங்கள மிரட்டி திட்டி அடி கொடுத்தெல்லாம் எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சப்ஸ்டியூட் டீச்சர் ட்ரைனிங்க்கு போனப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த சென்டென்ஸ்லேயுமே நெகட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ குழந்தைங்க ரொம்ப சத்தம் போட்டுட்ருக்காங்கன்னா, டு நாட் ஷவுட் ஆர் டோன்ட் மேக் நாய்ஸ்ன்னு சொல்லாமல் தேங்க்யூ ஃபார் நாட் yelling, இல்லைனா தேங்க்யூ ஃபார் கீப்பிங் குவாய்ட். அதே மாதிரி லைனில் போயிட்டுருக்காங்க குழந்தைங்கன்னா, தேங்க்யூ ஃபார் பீங் இன் அ லைன். எல்லா சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக சொல்லுவாங்க. எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரஞ்சினி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.